ஹலோ ஹாய் வணக்கம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில் பண்ணியிருக்க பஃப் பேனல் ரூஃபிங் ஒர்க் தான் இது கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பழைய ஓடு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஸ்ட்ரக்சர் செஞ்சு அது மாதிரி நம்ம பஃப் பேனல் போட்டு தர சொல்லி மாதிரி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க நம்மளும் நேரில் போய் பார்த்துட்டு கொட்டேஷன்லாம் கொடுத்துருந்தோம். இது பழைய ரூஃப் பார்த்திங்கன்னா மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த ரூமுக்கு ஒரு ஏர் ரூஃப், பக்கத்து ரூமுக்கு ஒரு ஏர் ரூஃப்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த வுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கரையான ஏறிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஸ்டீலில் ஃப்ரேம் எல்லாம் பண்ணி ஸோ நம்ம அதில் பஃப் பேனல் ரூஃபிங் போட்டு கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 34க்கு 24ன்ற மாதிரி இதோட சைஸ் இது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரூஃபை வந்துட்டு நாங்கள் ஒரு 2 அடி ஹைட் பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். 2 அடி சென்டரில் ஒரு 4 அடி ஹைட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாமே வால் கட்ட கிடையாது. என்ன காரணம்னு பழைய செவரு ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இங்கே சிவில் ஒர்க்கு சரியாக ஆள் கிடைக்கலன்றதுக்காக வால் கட்ட கிடையாது. சின்ன சின்ன சிவில் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு மெயினான ஒர்க்கெலாம் நாங்கள் வந்துட்டு பார்ட்டிஷன் போர்டை வச்சே நம்ம உள்ளே பண்ணி கொடுத்துட்டோம். ஃப்ரண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட் தூக்கியிருப்போம். அவுட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி தூக்கியிருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி பேனல் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பஃப் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் தான் இங்கே. இப்போ இதுதான் நம்ம பண்ணி கொடுத்துருக்க ஃபைபர் போர்டு. இது பார்த்திங்கன்னா 12 mm திக்னஸ் ஒரு கிளாடிங் பேனல். இதை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பெயிண்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு வெளியே இருந்து பார்த்தோன்னா வால் மாதிரியே ஃபினிஷிங் இருக்கும். வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது என்றைக்குமே. அது பாட்டுக்கு எப்போவுமே லைஃப் டைம் இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்திங்கன்னா பிரிக் ரெட் கலர் 50 mm பேனல் யூஸ் பண்ணியிருக்கு. இதில் ரூஃபில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 50 mm பேனல் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். மழை பெஞ்சாலும் பெரிய சவுண்ட் இருக்காது, ஹீட் சுத்தமே வராது. ஏசியெல்லாம் போடுறீங்கன்னா லீக் இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த 4 அடி ஹைட்டுக்கு நம்ம அந்த எப்படி போர்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 அடி ஹைட்டுக்கு பண்ணியிருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்லபடியான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இந்த சிமெண்ட் ஷீட்டெல்லாம் கொஞ்சம் கீழே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் லிஃப்ட் பண்ணி ஹைட் பண்ணி எல்லாமே கொடுத்து ஓவராலாக இது நம்ம எல்லாம் ஓவராலாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு, வெல்டிங் ஒர்க் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஷீட் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஷீட் தான் நம்ம சொன்னதுங்க. பிரிக் ரெட் கலரு 50 mm திக்னஸ் ஒரு இது பார்த்திங்கன்னா பஃப் பேனல். இது மேக்ஸிமம் நம்ம எந்த ரூஃபாக இருந்தாலுமே பஃப் பேனல் மாதிரி ஒரு ரூஃப் போட்டிருக்கிறது பெஸ்ட்டு வீடுங்களுக்கு எல்லாமே. ஏன்னா லைஃப்பும் இருக்கும், உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். மழை பெஞ்சால் சவுண்ட் கேட்காது, வெயில் இருக்காது. ஏன்னா இன்றைக்கெலாம் நம்ம ஊரில் வெயிலெலாம் ரொம்ப இதாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட உங்களுக்கு மற்ற ரூஃபை கம்பேர் பண்ணும்போது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி அந்த ஏர் ரிச்சஸ்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான், அதெல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா ஒய்ஏபி ரூஃபிங் அண்ட் இன்ஜினியரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து பார்த்துட்டு நல்லபடியாக உங்களுக்கு நாங்கள் பண்ணி தருவோம். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.